வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரீஃபண்டு சூஸ் பண்ணவங்களுக்குலாம் முக்கியமான செய்தி. எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிடுங்க. அதுபோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் நிறைய 20 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உள்ள அந்த 20 பாயிண்ட்டுக்கும் தமிழ் அர்த்தம் தெரியணும். அந்த 20 பாயிண்ட்டையும் நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டா நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஆப்ஸ் இருக்குது. அதில் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி தமிழில் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ ஏற்கனவே நாங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுனால இந்த 4 ஐக்கான் மட்டும் தான் காட்டுது. ஏற்கனவே ஆக்டிவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஐக்கான் காட்டும். இது ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு மட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். அதே போல் தொடர்ந்து ஒர்க் பண்ண விரும்புகிறீங்கன்னா எஸ்பிஓ கேர்னு இருக்கு பாருங்க, ரெண்டாவது அந்த ஃபஸ்ட்டு இதில் அதில் போய் அதர்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு ஐ எம் கண்டினியூ டு எஸ்பிஓ ஜாப் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாத எல்லாருமே, ரீஃபண்ட் கேட்ட எல்லோரும், எஸ்பிஓவில் தொடர்ந்து ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு விரும்புகிற எல்லாருமே, ஒருவேளை நீங்கள் ரீஃபண்டை சூஸ் பண்ணாமல் இருந்திருந்தாலும் கூட இந்த இதை ஓப்பன் பண்ணி எல்லோரும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. அதே போல் நீங்கள் ஏற்கனவே ரீஃபண்ட் ஃபார்ம் ஒரு ஃபார்மை ரெண்டு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்தாலுமே இதை கண்டிப்பாக பண்ணணும். அந்த இதெல்லாம் இன்னும் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி பண்ணியிருந்தாலுமே இப்போ திரும்ப பண்ணணும். எல்லாருமே இன்னையிலேருந்து வர்ற சனிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை, நெக்ஸ்ட்டு சாட்டர்டே, அந்த 7 நாளுக்குள்ளே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடணும். அப்படி அப்லோட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ரீஃபண்டு அந்த வேலெட்டில் உள்ள அமௌண்ட்லாம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டா கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 20 பாயிண்ட் என்னெல்லாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இதில் ஒரு 3வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரீஃபண்ட் அக்ரிமெண்ட். அப்படி அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இது கீழே என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் ஐடி, உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபோன் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, எந்த பேங்கு, எந்த பிரான்ச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாம் நீங்கள் கொடுத்தது தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க. ஒருவேளை தவறுதலாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே நான் பேக் போங்க. அதில் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏற்கனவே சரியாக இருந்துச்சுன்னா எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த இதில் கொடுத்துருக்கிற எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிடுங்க. செக் பண்ண பிறகு கீழே வாங்க. ரீஃபண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு இது மேலே உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தாப்பில் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய வங்கி கணக்கில் மேலே கொடுத்துருக்கிற வங்கி கணக்கில் தான் வர வைக்கப்படும் என்பதை முழுமையாக அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறத செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நான் எஸ்பிஓவில் தொடர்ந்து பணிபுரிய விரும்பலை. அதனால் நான் க்ளவுட் ஸ்டோரேஜுக்காண்டி பே பண்ண ரீஃபண்ட் அமௌண்ட், அதாவது இப்போ 6500, 6500, 3000 அந்த அமௌண்ட், அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்கான அமௌண்ட்டை ரிட்டன் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படிங்கிற பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஓகேவா, அதை டிக் பண்ணிடுங்க. இப்போ 4வது பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். அதே போல் 4வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பே பண்ண அமௌண்ட்டும், அதாவது க்ளவுட் ஸ்டோரேஜுக்கான அமௌண்ட்டும், என்னுடைய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து மட்டும்தான் என்னுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்பதை அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையும் டிக் பண்ணிடுங்க. 5வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரீஃபண்டுக்கும் அந்த வேலெட் அமௌண்ட்டுக்கும் உதாரணமாக 10,000 இருந்துச்சுன்னா அதில் 18%, அதாவது 1800 ரூபா போக மீத அமௌண்ட் தான் நம்மளுக்கு வரும். அதாவது 18% ஜிஎஸ்டி வரி போக என்னுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் என்பதை அறிந்து கொண்டேன். ஓகேவா? அடுத்தாப்பில் 6வது பாயிண்ட், என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் நான் கொடுத்துள்ள வங்கி கணக்கு, பேன் கார்டு இதில் தான் வர வைக்கப்பட்டுள்ளது. அதனால் ஏற்படுற டிடிஎஸ் அப்படி ஏதாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நானே பொறுப்பாவேன் அப்படிங்கிறத 6வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தாப்பில் 7வது பாயிண்ட், அதாவது மேற்கூறிய பிடித்தங்கள், அந்த கழிவுகள்லாம் போக வர வைக்கப்பட்ட பிறகு நான் எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட பணிகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுவேன். எதிர்காலத்தில் இதனால் ஏற்படுற எந்த விளைவுகளுக்கும் கம்பெனி வந்து பொறுப்பாகாது. முழுவதும் நானே பொறுப்பாவேன். அதேபோல் எந்த நேரத்தில் என்னுடைய அமௌண்ட்டும் வேலட் அமௌண்ட்டும் ரிட்டன் வாங்குறனோ அதிலிருந்து எஸ்பிஓனுடைய உறுப்பினர் கிடையாது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறது தான் 7வது பாயிண்ட்டு. அடுத்தாப்பில் 8வது பாயிண்ட்டு பார்ப்போம். அதே போல் நான் கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆன பிறகு கம்பெனி சம்மந்தப்பட்ட எந்த தவறான நடத்தைகளையும் ஈடுபட மாட்டேன், எந்த வழிகாட்டுதல்களையும் பின்பற்ற மாட்டேன் என சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறது 8வது பாயிண்ட்டு. 9வது பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். அதே போல் நம்ம இப்போ ரிட்டன் கேட்டு இன்றைக்கி அக்செப்ட் கொடுக்குறோம்னா இதிலேருந்து குறைஞ்சது 30லேருந்து 60 நாள் வரை ஆகும் என்பதை அறிந்து கொண்டேன். அதற்கும் நான் சம்மதிக்கிறேன். அதான் 9வது பாயிண்ட்டு. 10வது பாயிண்ட்,
அதாவது என்னுடைய அமௌண்ட்டு ரீஃபண்ட் கொடுத்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரும். நம்ம இப்போ அக்செப்ட் கொடுத்தோன்னே அந்த 4 பாயிண்ட் எப்போவுமே இதில் இருக்கும். அதிகபட்சம் 60 நாள் சொல்லியிருக்காங்க. அந்த 60 நாளுக்குள்ளே இடையில மெசேஜ் வரும். நம்ம அதை லாகின் பண்ணி பார்த்தோம்னா உங்களுடைய கணக்கு வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மெசேஜ் இருந்துச்சுன்னா அந்த செய்தியை வந்து ப்ரூஃப் ஆஃப் இஷ்யூ அப்படிங்கிற இதில் வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா நான் பணத்தை வாங்கிட்டேன், ரீஃபண்ட் அமௌண்ட்டு பெற்றுட்டேன், அதுக்குரிய ஆதாரம் இது இருக்குது அப்படின்னு அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணோம்னா பண்ண பிறகு தான் வேலட் அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறது தான் 10வது பாயிண்ட்டு. இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அடுத்தாப்பில் 11வது பாயிண்ட் என்னென்னா, அதே போல் இதில் கொடுத்துருக்குற நான் மேலே கொடுத்துருக்குற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு இதுகள் தான் சரியானது, வேறு எதுவும் வந்து நான் பயன்படுத்தலை, இதில் கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கிறத இதில் தெரியப்படுத்துகிறோம். 12வது பாயிண்ட் பார்ப்போம். அதாவது க்ளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய அமௌண்ட்டு பே பண்ணதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. என்ன சேர்த்து விட்டவங்களோ கம்பெனியோ எந்த விதத்திலும் பொறுப்பேற்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அதான் 12வது பாயிண்ட்டு. 13வது பாயிண்ட்டு பார்ப்போம். அதாவது கம்பெனி சம்மந்தப்பட்ட எந்த பொய்யான தகவல்களையும் எதிலையும் பதிவிட மாட்டேன், ஆதாரம் இல்லாமல் எதையும் வெளியிட மாட்டேன். அதனால் அப்படி ஒருவேளை ஏதாவது தவறுதலாக வதந்தி பரப்பி கம்பெனி சட்ட நடவடிக்கை எடுத்தால் நான் நடவடிக்கை எடுக்கலாம் என்பதையும் அறிந்து கொள்கிறேன். சரிங்களா? அதான் 13வது பாயிண்ட்டு. அதே போல் பணம் வர்றதில் அந்த 60 நாளுக்கும் மேலாகி பணம் வரல, இல்லை இடையில வேறு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அதை வந்து வேறு யார்ட்டையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். அதாவது என்னை இணைத்து விட்டவர்களோ அல்லது டீம் மெம்பரோ அப்படி யார்ட்டையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். எஸ்பிஓ கேர்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ன்னு இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை பதிவிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வரும். அதனால் வேறு யாரையும் இது சம்மந்தமாக தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத 14வது பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. 15வது பாயிண்ட் பார்ப்போம். அதாவது திரும்ப பெறும் பணத்தை, அதாவது ரீஃபண்ட் வாங்கின பணத்தை இப்போ வந்துட்டுன்னு தெரிஞ்சிட்டுனா நீங்கள் இடையில செக் பண்ணிக்கிடுங்க. உங்களுடைய பேங்க் பேலன்ஸே இதிலே செக் பண்ணிடுங்க. அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதனுடைய ப்ரூஃபை வந்து எப்போ அமௌண்ட் ரிசீவ் ஆச்சோ அதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 டேஸுக்குள்ளே ஆதாரத்தை ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணிடுவேன் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டேன். ஓகே, 16வது பாயிண்ட் பார்ப்போம். அதேபோல் எஸ்பிஓவின் அதிகாரப்பூர்வ, அதாவது நோட்டீஸ் போர்டு, இதில் வர்ற மெசேஜ் தான் உண்மையானது. வேறு யாராவது யூடியூப்பில் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை நம்பக்கூடாது. இதில் வர்ற தகவல் மட்டுமே உண்மையான நம்புவேன். சரிங்களா? 16 டிக் பண்ணியாச்சு. அடுத்தது 17. இது முக்கியமான பாயிண்ட்டு. ரீஃபண்ட் வந்து எல்லாருக்கும் வரணும்னு ஏற்கனவே சொல்லலை. ஏற்கனவே முந்தைய ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, ஒரு 3 நாள் 4 நாளுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க நோட்டீஸ் போர்டில். அதில் புது மெம்பரோ பழைய மெம்பரோ யாராக இருந்தாலுமே 8500 அதாவது ப்ரீமியம் பிளானில் உள்ளவங்க 6500 6000 பே பண்ணி ப்ரீமியம் பிளானில் இருந்தால் எல்லாருமே 8500 மேலே ஏர்ன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. அதே போல் பேசிக் பிளானில், அதாவது 3000 3500 அந்த பே பண்ணி க்ளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2000 அந்த அமௌண்ட்டு நீங்கள் 3500 மேலே ஏர்ன் பண்ணியிருந்தால் உங்களுக்கும் ரீஃபண்ட் வராது அப்படிங்கிறத நோட்டீஸ் போர்டில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம எல்லோரும் கேட்டிருக்கோம். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குலாம் வராது என்பதையும் அறிந்து கொண்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஓகே கொடுத்துருக்குறோம். இதுதான் 17வது பாயிண்ட். 17வது பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கிடுங்க. அடுத்தது 18வது பாயிண்ட்டு. அதே போல் இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டையுமே என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் அக்ரிமெண்ட் கொடுக்குறேன். யாரும் வற்புறுத்தவும் இல்லை, எதுவும் பண்ணலை. என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் ஒப்புதல் தெரிவிக்கிறேன். 18வது பாயிண்ட்டு. அதே போல் மேற்கண்ட தகவல்கள் எல்லாம் என்னுடைய தாய்மொழியில் தெரிந்து கொண்டேன். எல்லாத்தையும் 4 லாங்குவேஜ் 5 லாங்குவேஜ் கொடுத்துருவாங்க. அந்த எனக்கு புரியும்படி எல்லாம் என்னுடைய தாய்மொழியில் இருந்துச்சு அப்படிங்கிறத அறிந்து முழுமையாக தெரிந்து தான் ஒப்புதல் தெரிவிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 19வது பாயிண்ட்டு, கடைசி பாயிண்ட்டு. அதாவது நம்முடைய அமௌண்ட் ரீஃபண்டு, ஒர்க்கிங் வேலட் எல்லா அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடச்சி எல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம்னா நான் எஸ்பிஓவிலேருந்து முழுமையாக விலகிக்கொள்வேன். என்னுடைய ஐடியை லாகின் செஞ்சு பார்க்க முடியாது. முழுமையாக எஸ்பிஓவிலேருந்து விடுவித்து விடுவார்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறத இந்த 20 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 20 பாயிண்ட்டை ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்டு டிக் பண்ணாமல் இருக்கான்ட்டு. ஏதாவது ஒரு பாயிண்ட்டு டிக் பண்ணாமல் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த சப்மிட் பட்டன், அக்செப்ட் பட்டன் ஒர்க் ஆகாது. அதனால் எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கிடுங்க. நான் என்னுடைய தமிழ் அர்த்தத்தை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூகுள் டிரான்ஸ்லேட் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்தராக வர்ற அப்டேட் எல்லாம் இதில் தெரியப்படுத்துவோம். இப்போ பாருங்கள், அக்செப்ட் கொடுப்போம். கீழே மெசேஜ் வந்துடுது. அவன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அட்மின் ரிப்ளை. அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். இதில் கீழே நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுது. நம்மளுடைய ஸ்டாப் ஐடி, என்றைக்கு அக்செப்ட் கொடுத்தோம், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதிலே வந்துடுது. அதனால் ரீஃபண்ட் கொடுக்குறவங்க இன்னையிலேருந்து அடுத்த சாட்டர்டேக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஃபர்தராக நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வர நியூஸ்லாம் 100% உறுதியானது. தேங்க்யூ.